அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிகைண்ட் ரூட்ஸ் நிறுவனம் சீமானுக்கு அளிக்க போகும் கோல்டு மெடல் விருது இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே அதிகமாக விருது வாங்கிய ஒரே அரசியல்வாதியாக சீமான் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. முன்பு இருந்த அரசியல்வாதிகள் என்னதான் நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல சீமான் வாங்கியிருக்கக்கூடிய விருதுகளும் சரி, சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையும் சரி, பிற அரசியல் தலைவர்களுக்கு இல்லை அப்படின்றதான் அனைவருமே சொல்லக்கூடிய தகவலாகவே இருக்கு. முக்கியமா இளைஞர்கள் மத்தியில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது இதுவரைக்கும் எந்த தலைவனுக்குமே இருந்ததில்லை அப்படின்னும், இனிமே வரப்போற அரசியல் தலைவர்கள் கூட இந்த அளவுக்கு மாணவர்கள் ரசிப்பாங்களா அப்படின்றத நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா சீமானுடைய அரசியல் நகர்வுகள் குறித்து தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எதனால சீமானுக்கு அதிகமான விருதுகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் மாணவர்களை அதிகமாக கவர்ந்த ஒரு தலைவனாக சீமான் இருந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனா முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை கூட பார்த்தீங்கன்னா சீமான் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான இடத்துல இருக்க முடியல அப்படின்றது தான் திமுக கட்சி, பாஜக கட்சி பார்த்து பொறாமைப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அண்ணாமலையும் ஸ்டாலினும் என்னதான் போட்டி போட்டு அந்த நம்பர் 1 ட்ரெண்டிங் எடுத்து பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனாலேயே பள்ளிகள், கல்லூரிகள்ல அதிகமாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான சிறப்பு விருந்தினராக அழைங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திடம் நேரடியாகவே முறையிடுறாங்க அப்படின்னும், அதன் பேர்ல மாணவர்கள் உங்களை அன்போட கூப்பிடுறாங்க அப்படின்றத வச்சுதான் ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னா சீமான சிறப்பு விருந்தினராகவும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட மறுக்க முடியாத சீமான் கல்லூரியில பேசணும் அப்படின்னு வந்துட்டாலே அவருக்கு என்ன வேலைகள் இருந்தாலுமே அவை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு மாணவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்காக ரொம்பவே ஆவலாக வருவாரு அப்படின்னு பள்ளி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா நிறைய நேர்காணல்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தலைப்புல தான் பிகைண்ட் ரூட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இனிமே சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்க வேணாம், இந்த வாட்டி சீமானுக்கு ஒரு விருது கொடுக்க போறோம் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. என்ன விருது அப்படின்னு பார்க்கும்போது தான் இளைஞர்களை அதிகமாக கவர்ந்த ஒரு தலைவன் அப்படின்ற தலைப்புல சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது கோல்டு மெடல் விருது கொடுக்க போறாங்க. ஏற்கனவே சீமான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிகைண்ட் ரூட்ஸ் நிறுவனத்திற்கு கோல்டு மெடல் அவார்டை கொடுக்கறதுக்கு வரும்போதே அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேலே ஈட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்துருந்துச்சு. இதனை அடுத்து சீமானுக்கு இந்த முறை கோல்டு மெடல் விருதை கொடுத்துடலாம் அப்படின்னு பிகைண்ட் ரூட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.